ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வானலியில் வைத்து அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீல வாட்டில் 2 வெங்காயம் நறுக்கி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அதில் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அதையும் வதக்கணும். 2 பச்சை மிளகாய் அதை நறுக்கி அதையும் போட்டு அதையும் வதக்கணும். தக்காளி 1 சேர்த்துக்கணும். அது நீல வாட்டிலே வதக்கிக்கணும். அந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் ஜீரகம் தூள் ஒரு அரை டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் இது சால்ட்டு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வைக்கணும். வதக்கிட்டு அதை அப்படியே பேன்லேயே அப்படியே ஓரமாக வச்சுட்டு 2 முட்டை எடுத்து அதில் ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டு அப்புறம் 2த்தையும் நல்லா கிளறி அது வெந்ததுக்கப்புறம் 2 நம்ம வதக்கி வச்சுருக்கதையும் சேர்த்து 2த்தையும் கலந்துடணும். கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கணும். அது ஒரு கப்பு அந்த சாதத்தை அதில் போட்டு கிளற வேண்டியதுதான். கிளறிட்டு மேலே மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதுதான். சுவையான எக் ரைஸ் ரெடி.